வழிகள் இல்லாமல் வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ப வழிகளை ஏற்றுக்கொண்டு புது வழிகளை அடையாளம் கண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்த ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எந்த கிரகங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு, என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே அற்புதமான மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மாதம் அப்படிங்கிறது சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருப்பீங்க. எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய அந்த சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்தில் அன்பு அதிகரிக்கும். மேலுமே மழலை செல்வம் இல்லாமல் கோவிலாக போயிட்டு ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு வருந்திய தம்பதி அன்பர்களுக்கு அழகான வாரிசு உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். குழந்தைகளோட போக்கில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. அதே நேரத்தில் பூர்வீக சொத்துல இருந்து வந்த அந்த வில்லகம் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். குரு பகவான் உங்களோட 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கி ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்களை நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சொந்த ஊரில் அந்த இழந்த செல்வாக்கை எல்லாமே மீண்டும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியாளர்களோட நட்பு கிடைக்கும். அவங்களோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கூடிய அளவுக்கு நெருக்கமாவீங்க. வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக் சாதனங்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. அதே மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களோட ஆளுமை திறன் அதிகரிக்கும். வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் 2ல் நிற்கிறதுனால கனிவாக பேசி காரியத்தை சாதிச்சு பாருங்க. அதே நேரத்தில் இளைய சகோதரிகளுக்கு அந்த தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த திருமணம் இனி கைகூடி வரக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இருக்குது. கார அசைவ உணவுகள் நொறுக்கு தீனிகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முறையாக உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவங்களில் நல்லவங்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே பாருங்கள், உங்களோட ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அதாவது பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்குறாரு. மேலுமே சனியோடு ராகுவும் இணைந்திருக்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஒரு திட்டமிட்டு செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். இனம் புரியாத கவலைகள் அதிகமாக இருக்கும். வீண் பழிகள் உங்களை தேடி வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறருக்கு உதவி செய்ய போயிட்டு உபத்திரத்தில் முடியலாம். அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால வாகனத்துலேயும் சரி சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்லும். அதனால் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இறை வழிபாடு தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசி அவிட்டம் 3, 4, 10 பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைத்து வாழ வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லகம் உருவாகலாம். உறவினர்களுக்கும் சரி உங்களுக்கும் இடைவெளி, குழந்தைகளோட கருத்து வேறுபாடு, அவங்களுடைய செயல்களில் சங்கடங்கள் இது இப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சந்திக்க வேண்டியதான ஒரு சூழல்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக தான் இருக்கணும். சில பேர் அவசர செலவிற்காக இடம் வயல் போன்றவற்றை விற்கவும் செய்வீங்க.
கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சப்தமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டத்துலேயுமே விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்துங்க. கூட்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம். ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்கிரம் அடைந்திருக்கிறதுனால கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கான நெருக்கடிகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கையிலுமே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பணம் இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலுமே குடும்பத்தினரை அனுசரித்து செல்லக்கூடிய நிலைகள் உருவாகும். வியாபாரிகள் புதிய முதலீடுகள் விஷயத்துலையும் சரி, வியாபாரத்தை விரிவு செய்வதிலையும் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருக்கிறது அவசியம். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் சந்தித்தா கூட மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்குது. சொந்த இடம் வீடு அப்படிங்கிற கனவுலாம் நினைவாகக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்திலுமே ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 11, 12 இந்த நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா ஆகஸ்ட் 26, 27, செப்டம்பர் 8, 9, 17 இந்த டைமில் மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சஞ்சரிக்கிறதுனால மனதி ஆசை அதாவது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். புதிய புதிய வேலைகளை எடுத்து அதில் வெற்றி அடைய வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். வருமானத்தின் மீது கவனம் அதிகரிக்கும். அப்படின்னா கூட சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது நட்புக்கள் வழியே பல சங்கடத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்திற்குள்ளும் ஒரு நிம்மதியே இல்லாத நிலைகள் உருவாகும். உங்களோட சப்தமாதிபதியும் ஆத்மா காரகனுமான சூரியன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு வரக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவு செய்வதற்காக இடம் மாறுவீருங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தனக்காரகன் குரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது 10, 12, 2ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அந்த அனுமதி கிடைக்கும். வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி வெற்றி கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வீண் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட ஜீவனாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும். பூர்வீக சொத்துலேயும் சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் ஏற்பட வர வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லது. தில்லை காடிய வழிபட உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மேலுமே சந்திராஷ்டமம் செப்டம்பர் 12, 13 இந்த நாளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கா எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. தனக்காரகன் குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் உங்களோட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த அந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள் நீங்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. மனதிலையுமே ஏற்பட்டிருந்த அந்த குழப்பங்கள்லாம் விலகி நிம்மதியான உற்சாகம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலைகள் இருக்குங்க. மேலுமே மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய இடம் வாங்குறது, வீடு வாகனம் வண்டி இது எல்லாமே உங்களுக்கு முயற்சி பல நாளாகவே முயற்சியாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வெற்றி பாதையை நோக்கி போக போகிறீங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைகள் உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட ஆதரவு கிடைப்பது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட ஆதரவு கிடைப்பது மட்டும் இல்லாத நீண்ட நாள் லட்சியமாக இருந்து வந்த அந்த அதாவது புதிய பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரவங்களுக்கு வேலையில் ஏற்பட்டிருந்த அந்த அச்சம் விலகும். சில பேர்த்துக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். செப்டம்பர் 3 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் மனதில் இருந்து வந்த அந்த குழப்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பயம் இது எல்லாமே விலகும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். சேமிப்பு உயரும். வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
அதே மட்டும் இல்லாமல் முதியவர்கள் உணவில் கட்டுப்பாடு, உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மேலுமே மாணவர்களை பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தை எண்ணி எப்போவுமே படிப்பில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 13ஆம் தேதி மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அந்த தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகலாம். மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக சொல்லக்கூடிய சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை நாளில் நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது கூட நல்லது. ஏன்னா கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் கும்பராசிலே நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.